வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன எபிசோட்லேருந்து தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு வழியாக அந்த பிளாக் ஸ்மித் ஒரு ஸ்குவாட் ரெடி பண்ணியிருப்பார். அந்த செய்தியை நம்ம ஹீரோட்ட சொல்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருப்பார். அப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து ஒரு மெய்டு, யங் மாஸ்டர் உங்களை பிளாக் ஸ்மித் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வேகமாக ஓடுவோம். இப்போ அதுலேருந்து தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்க்கலைன்னா நம்ம யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம என்கே மான்வாத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கே ட்ரைனிங் கிரவுண்டில் நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சிக்கும் குவாங்குக்கும் மார்ஷல் ஆர்ட் பயிற்சி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதே நேரத்தில் இங்கே பிளாக் ஸ்மித்து நம்ம ஹீரோக்கு ஒரு வழியாக ஸ்குவாடு செஞ்சு முடிச்சிருப்பாரு. அந்த ஸ்குவாட் செஞ்ச செய்தியை நம்ம ஹீரோட்ட சொல்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பார். அப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து ஒரு மெய்டு, யங் மாஸ்டர் பிளாக் ஸ்மித் உங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வேகமாக ஓடுவான். அதை பார்த்து குவாங்கும் பின்னாடியே ஓடுவான். குவாங்கும் நம்ம ஹீரோவும் ஓடுறத பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சி ஸ்வாட் பயிற்சி செஞ்சதை நிப்பாட்டிட்டு இவங்க எதுக்கு அப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பின்னாடியே ஓடுவா. இங்கே அந்த பிளாக் ஸ்மித்து நம்ம ஹீரோவுக்கும் அவனோட தங்கச்சிக்கும் ஸ்வாடை ரெடி பண்ணி துண்டு போட்டு சுற்றி அரேஞ்ச் பண்ணி ரெடி ஆகிக்கிட்டு இருப்பார். அப்போல நம்ம ஹீரோவும் வயசானவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு கத்திக்கிட்டே உள்ளக்க ஒடியாருவான். அதை பார்த்து அந்த பிளாக் ஸ்மித்தும், யங் மாஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு கேட்பாரு. அதுக்கு அவனும், ஆமாம், அப்புறம் நான் கேள்விப்பட்டது உண்மையா, நீங்கள் உண்மையிலே எங்கள் 2 பேருக்கும் ஸ்வாடை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவரும் ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவும் ஆர்வத்தோடு அந்த ஸ்வாடை எடுக்க போவான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்து, வெயிட் பண்ணுங்கள் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துருவார். அதை பார்த்து நம்ம ஹீரோவும், எதுக்கு, நீங்களே யாருக்கு எந்த ஸ்வாடுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் சிரிச்சுக்கிட்டே. அதுக்கு அவரும், ஆமாம், ஃபஸ்ட்டு யங் மிஸ் காண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தங்கச்சி பேரை சொன்னோன்னே எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு அதை கேட்டு ஜம்ப் பண்ணுவா. அப்புறம் நம்ம ஹீரோட தங்கச்சிக்கு அந்த பிளாக் ஸ்மித்து ஸ்வாடை எடுத்து காட்டுவார். நான் இதுக்கு மியா யங் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன், இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாடை அவள்கிட்ட கொடுப்பாரு. அவனும் அந்த ஸ்வாடை வாங்கிட்டு, மியா யங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை எடுத்து நம்ம ஹீரோட்ட காமிப்பா. அண்ணு இங்கே பாரு, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதை பார்த்த நம்ம ஹீரோவும், உன்னோட ஸ்வாடு உன்ட்ட ஆல்ரெடி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது வேலை, இது நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோட தங்கச்சியும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடோட பேசிக்கிட்டு இருப்பா. மியா யங் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. அதை பார்த்து அந்த பிளாக் ஸ்மித்தும், நீங்கள் முன்பே வரும்போது இந்த ஸ்வாடு ஃபைனல் டேச்சில் இருந்துச்சு, அதனால இதில் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அதை காதலே வாங்காமையே, அப்படியா, ஓகே தாத்தா, தேங்க்யூ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடோட தான் பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ அந்த பிளாக் ஸ்மித் பக்கத்தில் வந்து, சரி ஓகே, என்னோடய ஸ்வாடு என்னாச்சு, எங்கே என் ஸ்வாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதை கேட்ட அந்த பிளாக் ஸ்மித்து, நீங்கள் என்னை அவசரப்படுத்த வேணாம், நான் எப்படியும் உங்கள்கிட்ட அந்த ஸ்வாடை காட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அப்புறம் அந்த ஸ்வாடை எடுக்க போவார். எடுக்க போனவர் அந்த ஸ்வாடுக்கிட்ட கையை போனோன்னே தயங்கிக்கிட்டு அப்படியே நின்றுவார். நம்ம ஹீரோவும் பக்கத்தில் வந்து, என்னாச்சு, ஏன் அப்படியே நிற்கிறிய, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவர் சொல்லுவார், நானே உங்கள்கிட்ட பர்சனலாக கொடுக்குறதுக்கு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் நம்ம ஹீரோவும். அதை நீங்களே அதை தூக்கி பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை தூக்க சொல்லுவார். நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை தூக்குவான். அவன் தூக்க அந்த ஸ்வாடை அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ அந்த ஸ்வாடை சுற்றி இருந்த துண்டு பீஸாக ஆட்டோமேட்டிக்காக பிஞ்சு கீழே விழுந்துடும். அதை பார்த்து அந்த குவாங்கும் அந்த பிளாக் ஸ்மித்தும் அதிர்ச்சியாகி நிற்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பிளாக் ஸ்மித்தை பார்த்து, வயசானவரே நீங்கள் சொன்னது உண்மை தான், இந்த ஸ்வாடு உண்மையிலே பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவரும், இப்போ நீங்கள் அந்த ஸ்வாடை டீமன் ஸ்வாடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இது உண்மையிலேயே டேஞ்சரானது அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்த அந்த ஸ்வாடு அவன்கிட்ட இருந்து எவ்வளவோ தப்பிக்க முயற்சி பண்ணு, ஒரு கட்டத்தில் அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஸ்வாடே ஆட்டோமேட்டிக்காக அதோட பவர் ஸ்வாட் வேவை ரிலீஸ் பண்ணும். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அதிர்ச்சி ஆயிடுவான். அந்த ஸ்வாட் வே ரிலீஸ் ஆக முன்னாடி இருந்த இடம் பாம்பு போட்ட மாதிரி செதறி புழுதியெல்லாம் பறக்கும். கொஞ்சம் நேரம் சென்று புழுதியெல்லாம் விலக முன்னாடி பார்த்தா அந்த ஸ்வாட் வேவால் சோத்தில் உள்ள பெரிய ஓட்டையே விழுந்திருக்கான். அதை பார்த்த நம்ம ஹீரோ, குவாங்கும், அந்த பிளாக் ஸ்மித்து, நம்ம ஹீரோட தங்கச்சி எல்லாரும் அதிர்ச்சியாகி நிற்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பிளாக் ஸ்மித்தை பார்த்து சொல்லுவான், வயசானவரே உண்மையிலே இது நான் பண்ணலை, இந்த ஸ்வாடு தான் ஆட்டோமேட்டிக்காக அதோட பவரை ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவரும், எனக்கு தெரியும், இந்த ஸ்வாடு உருவாக்குனதே நான் தானே, இந்த ஸ்வாடு உண்மையிலேயே டேஞ்சரானது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பிளாக் ஸ்மித்தை பார்த்து, சரி வயசானவரே, இந்த ஸ்வாடுக்கு நீங்கள் பேர் வச்சிருப்பீங்களா, அது என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவரும் தயங்கிக்கிட்டே, இந்த ஸ்வாடோட பேர் சூவாங் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோவும்,
சூவாங் த கிங் ஆஃப் பீஸ்ட். ஆனால் இந்த ஸ்வாடுக்கு இந்த பேர் சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியோடு கேட்பான். அப்புறம் அந்த உடஞ்சி போன இடத்துல இருந்து வெளியே வருவான். பின்னாடியே நம்ம ஹீரோட தங்கச்சியும் குவாங்கும் அப்படியே வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோட தங்கச்சி அந்த ஸ்வாடை பார்த்து இந்த ஸ்வாடு உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவா. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வானத்துக்கு மேலே தூக்கி காட்டி அந்த ஸ்வாட்கிட்ட சொல்லுவான், சரி இப்போ ஏன் நீ என்கிட்ட தப்பிக்கக்கூடாது, நீ எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடிக்கோ, எங்கே பார்ப்போம் உன்னால் எவ்வளோ தூரம் ஓட முடியும்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வானத்துக்கு மேலே தூக்கி வீசுவான். அதை பார்த்து அந்த பிளாக் ஸ்மித்தும் யங் மாஸ்டர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி நிற்பார். நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடு உச்சிக்கு போகிற தட்டிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த ஸ்வாடு உச்சிக்கு போனவனே இவனும் வானத்துக்கு ஜம்ப் பண்ணி பறந்து போவான். அதை பார்த்த நம்ம ஹீரோட தங்கச்சியும் குவாங்கும் 2 பேரும் அதிர்ச்சியாகி யங் மாஸ்டர் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கத்துவாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடு கிட்ட போயிடுவான். அந்த ஸ்வாடை பிடிக்காம அந்த ஸ்வாடை தாண்டி அந்த ஸ்வாடுக்கு எதிர்க்க போய் நிற்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை பார்த்து சரி இப்போ வா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட அந்த ஸ்வாடும் நம்ம ஹீரோ வீசின வேகத்தை விட அதி வேகமாக அவனை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பான். அந்த ஸ்வாடு பக்கத்தில் வந்தவனே ஓங்கிக்கிட்டு ஒரு பஞ்சு வைப்பான். நம்ம ஹீரோட கையும் அந்த ஸ்வாடும் ஒன்றா மோதிக்க அங்கே பெரிய பிளாஸ்டே உருவாயிருக்கும். அந்த பிளாஸ்ட்டில் வந்த வெளிச்சத்தால் கீழே உள்ள யாராலையும் கண்ணை திறந்து பார்க்க முடியாது. பட்ட பகலே யாராலையும் கண்ணை திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு வெளிச்சமாக இருக்கும். கடைசியில் அந்த அட்டாக்கில் நம்ம ஹீரோட்ட அந்த ஸ்வாடை அடங்கி போயிடும். அப்போ நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை பார்த்து சொல்லுவான், இனிமேல் நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டு அந்த ஸ்வாட் ஃபஸ்ட்டு வைப்ரேட் ஆகும். அப்புறம் கொஞ்சம் நேர்ச்சென்று சாந்தமாகி நம்ம ஹீரோ கையிலேயே அடங்கி போயிடும். அப்புறம் நம்ம ஹீரோ கீழ் நோக்கி பார்த்துட்டு சொல்லுவான், என்னோடய பாஸ்ட் லைஃப்லோட இந்த லைஃப்பில் தான் நான் ஹைட்டாக ஜம்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாஸ்ட் லைஃப்பில் இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணதை பார்த்து நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்சம் நேர்ச்சன்ட்டு நம்ம ஹீரோ கீழ் நோக்கி அப்படியே பறந்து வந்து லேண்ட் ஆயிடுவான். அப்போது அந்த பிளாக் ஸ்மித்து நம்ம ஹீரோ லேண்ட் ஆனதை பார்த்துக்கிட்டே அவர் கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இப்போ நான் என்ன பார்த்தேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணிய அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி கேட்பார். அப்போ குவாங்கும் ஒடியாந்துக்கிட்டே இது ஏர் ஜம்ப், இது லெஜெண்டரி ஏர் ஜம்ப் தானே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வருவான். இவங்க 2 பேரும் அதிர்ச்சி ஆகிறத எதுவுமே காதில் வாங்காமல் நம்ம ஹீரோட தங்கச்சி சோகத்தோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அப்போ நம்ம ஹீரோவும் நான் உண்மையிலேயே ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ணிட்டோனோ அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோட தங்கச்சி அவன் பக்கத்தில் வந்து அண்ணே உனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சா, என்னாச்சும் ஆச்சா, எங்கே பார்ப்போம், எங்கே கையெடு அப்படின்னு சுற்றி பார்ப்பா அவனுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதிக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோவும் நீ ரொம்ப கவலைப்பட வேணாம், எனக்கு எதுவுமே அடிப்படலை, இங்கே பாரு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இங்கே இவன் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து ஜுன்வூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா வேகமாக ஓடி வருவார். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அப்பா எதுக்கு இப்படி ஓடியாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அவர் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்தோடனே நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு கடவுளே உனக்கு ரொம்ப நன்றி, என் மகன் சேஃபாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோவும் அப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவரும் நீ வானத்தை பார்த்து பறந்து போய்கிட்டே இருந்த, கீழே இருந்து எல்லாரும் உன் பேரை சொல்லி கத்துனோம், உனக்கு காதலே விழுவலை, உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சா, உனக்கு என்னமாச்சும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீங்களே பார்க்கலையா, நான் நல்லா தான் இருக்கேன் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோட அப்பாவும் எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, அதுவும் உன் வாயால் கேட்டது தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று நம்ம ஹீரோ அப்பாவுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோட தங்கச்சிக்கு வாங்க 3 பேர் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோட அப்பா அந்த பிளாக் ஸ்மித்திட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நினச்சி பார்த்துக்கிட்டே போவான். அப்போ நம்ம ஹீரோட அப்பா அந்த பிளாக் ஸ்மித்தை பார்த்து இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு அந்த பிளாக் ஸ்மித்து திரும்பி நம்ம ஹீரோவை பார்க்க அதை பார்த்த நம்ம ஹீரோட அப்பா ஆமாம் என்னோடய மகனை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டு அந்த பிளாக் ஸ்மித்தும் சரி ஓகே, அப்புறம் என் பதட்டத்தை போக்குறதுக்கு உங்களால் டீ ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு நம்ம ஹீரோட அப்பாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நம்ம ஹீரோவுக்கு பாய் சொல்லிட்டு நடந்து போய்க்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே அப்பா அந்த பிளாக் ஸ்மித்திட்ட பேசுகிறது ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோட தங்கச்சி அண்ணே நீ அப்போமே பண்ணிய அந்த டெக்னிக் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. அப்புறம் இப்போ நீ யூஸ் பண்ணியில இந்த டெக்னிக்கை நான் எவ்வளோ நாள் பயிற்சி பண்ணால் உன்ன மாதிரி நான் வானத்தில் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இந்த டெக்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிற மாதிரி மழுப்புவான். அப்போ குவாங்கும் இடையில வந்துக்கிட்டு இந்த டெக்னிக்கை அதிகமாக இந்த உலகத்தில் யாராலையும் யூஸ் பண்ண முடியாது, இது லெஜெண்டரி ஏர் ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோட தங்கச்சியும் அப்படியா நீ இப்போ என்ன சொல்ல வர
அப்போ அண்ணனோட மார்ஷியல் ஆர்ட் வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு அவனும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வருவான். அப்போ நம்ம ஹீரோ அவன் தோளில் கையை போட்டுக்கிட்டே ஏய் இதுனா இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கை மாற்ற பார்ப்பான். அதை கவனிக்காத குவாங்கும் என்ன நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம், இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோவும் அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டே அங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால் செய்கையை காட்டுவான். அப்புறம் தான் அவனுக்கு புரியும், யங் மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்ல வரியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சி, அண்ணே இவ்வளோ நாள் இந்த மார்ஷியல் ஆர்ட்டை பற்றினா என்கிட்ட மறைச்சிக்கிட்டு தான் எனக்கு பயிற்சி சொல்லி கொடுத்தியா, இனிமேல் நாளையில் இருந்து எனக்கு 2 மடங்கு அதிகமாக பயிற்சி சொல்லித்தா, அப்போ தான் சூப்பர் டெக்னிக்கெல்லாம் கற்றுக்கிட்டு மார்ஷியல் ஆர்ட்டில் ஒன்றை விட அதிகமாக என்னால் முன்னே போக முடியும். அதுக்கு நான் எவ்வளோ கடினமாக பயிற்சி பண்ணாலும் அதுக்கு நான் தயார், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுவா. அதை பார்த்த குவாங்கவும் ஹீரோவை பார்த்து யங் மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் இப்போ இது ரொம்ப லேட் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட குவாங்கும் சோகமாகிடுவான். அப்புறம் நம்ம குவாங்கும் ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து யங் மாஸ்டர் நான் முன்னாடி சொன்னதை விட்டுட்டு நான் பின்வாங்க போகிறதில்ல, நானும் கடினமாக பயிற்சி பண்ண போகிறேன், என்னால் எவ்வளோ முடியுமோ அதை விட அதிகமாக கடினமாக பயிற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் இதுதான் உனக்கு விருப்பம்னா நீ தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு நம்ம குவாங்கும் நம்ம ஹீரோக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு பயிற்சி பண்ணுறதுக்கு அவனும் ஓடிடுவான். அப்புறம் குவாங்கும் போனோடனே நம்ம ஹீரோ மட்டும் தனியாக நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்போல்லாம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே இப்போ என்னோட சக்தி எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அவனோட முழு சக்தியும் ஒரே லக்கத்தில் கேதர் பண்ணுவான். அவனை சுற்றி டிஃப்ரெண்ட்டான கலரில் அவனை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ கண்ணை முடிக்கும் போது அவன் உள்ளங்கையில் ஒரு ரெயின்போ கலரில் அவன் கையில் ஒரு பந்து மாதிரி இருக்கும், அதுதான் அவனோட முழு சக்தியும். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், இப்போ என்னோடய சக்தி 6th லெவலில் இருக்குது, இது கடவுளுக்கு நிகரானது இல்லை, ஆனாலும் என்னோடய பாஸ்ட் லைஃப்பை விட இப்போ நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோவோட ஸ்வாடு அவன்கிட்ட ஏதோ சொல்லும். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அந்த ஸ்வாட்டை சொல்லுவான், ஆமாம் இது எல்லாமே உன்னால தான், உனக்கு தான் உண்மையிலே தேங்க்யூ சொல்லணும் சுவாங். அப்புறம் என்னோடய பாஸ்ட் லைஃப்லேயும் சரி இப்போ உள்ள லைஃப்லேயும் சரி நான் உண்மையிலே ரொம்ப ராசியானவன் அப்படின்னு சொல்லுவான் அந்த ஸ்வாட்டை. மறுபடியும் அந்த ஸ்வாட்டை கேட்பான், சரி நீ ஏன் எனக்கு ட்ரைனிங்கில் ஹெல்ப் பண்ணக்கூடாது என்னோடய புதிய லிமிட்டை தாண்டறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை கொண்டுகிட்டு போய் அவனும் ட்ரைனிங் எடுக்க கிளம்பிடுவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. நம்ம ஹீரோ ஏற்கனவே சக்தி வாய்ந்தவனாக தான் இருந்தான், இப்போ புதுசாக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்வாட் வேறு அவங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கு. இப்போ எவ்வளோ சக்தி வாய்ந்தவனாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட அப்பா அந்த பிளாக் ஸ்மித்திட்ட நம்ம ஹீரோ பற்றி பேசணும்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போனார். அவர் நம்ம ஹீரோ பற்றி தான் பேச போகிறாரா இல்லை வேறு விஷயமா பேச போகிறாரா? அப்புறம் நம்ம ஹீரோ அப்பா ஒரு வேலை கொடுக்குறேன்னு சொன்னார், அது என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான் அடுத்த எபிசோடை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்க்கணும்னா நம்ம என்கே மன்வா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக்கை போட்டுடுங்கோய்.